ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து செகண்ட் பார்ட். இதில் வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் எ ப்ரிப்போசிஷன் தட் அலோவ்ஸ் யூ டு டிஸ்கஸ் எ ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட் சச் அஸ் டேட், மந்த்ஸ், இயர்ஸ், வீக் எக்ஸட்ரா. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை பற்றி பேசுகிறதுனால இது வந்து அண்டர் த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமில் வருது. ஒன் பை ஒன்னாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஐ மீட் யூ அட் 11 o'clock. ஐ ரீச்டு த ஹில்ஸ் அட் 2 AM. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது 12 o'clock, 11 o'clock, 1 o'clock அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னால் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். தென் 6 AM, 2 PM, 2 AM அதுக்கு முன்னாலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். 11 o'clock ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 11 o'clock அப்படிங்கும்போது எக்ஸாக்டாக அது 11 o'clock. தேர் இஸ் நோ மினிட்ஸ். ஓகேவா? 11 o'clock எக்ஸாக்டாக 11 o'clockங்கிறதுக்காக தான் நாம் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த போலீஸ்மேன் அரஸ்டட் த தீஃப் அட் நைட். இந்த போலீஸ்காரு அட் நைட்டில் அந்த தீஃபை அரெஸ்ட் பண்ணார். at night, at midnight, at morning, at noon, at afternoon, at evening இது எல்லாத்துக்கு முன்னாலேயும் நம்ம இந்த வேர்டு, அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நூன் இதுக்கு முன்னால் நம்ம அட் யூஸ் பண்ணி இப்படி தான் நம்ம எழுதணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், she went there at lunch time. at lunch time, at breakfast, at dinner, at supper. இந்த மாதிரி நம்ம எல்லா சாப்பிட்ற அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு முன்னால் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஹாலிடே பீரியட். ஐ ஈட் மச் கேக் அட் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இல்லையா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ அது முன்னால் நம்ம அட் போடுவோம். இல்லைன்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஹாலிடே பீரியடு, ஃபெஸ்டிவல்ஸு லைக் திவாலி, கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயும் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், I will meet you at the end of this month, at the beginning, at the end. இந்த part of the word இருக்கு இல்லையா, அதுக்காகவும் நம்ம at யூஸ் பண்ணுவோம். Our exams are going to start at the beginning of this week. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம at யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், on specific days. at முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் we are coming to on. on அப்படிங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக் டேஸ், சண்டே, மண்டே, நியூ இயர், ஈஸ்டர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷீ வில் கம் ஹியர் ஆன் சண்டே. வேர் டிட் யூ கோ ஆன் மண்டே? யாழினி பர்த்டே இஸ் ஆன் April 14th. வி ரிசீவ் கிஃப்ட்ஸ் ஆன் நியூ இயர். வி கண்டக்ட் கேம்ஸ் ஆன் ஈஸ்டர். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டேஸ்க்காக நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், இன் வந்து அடுத்தது யூஸ் பண்ண போகிறோம். ஆல் மந்த்ஸ்க்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஹிஸ் பர்த்டே இஸ் இன் மார்ச். ஷீ இஸ் கோயிங் ஆன் வெக்கேஷன் இன் ஏப்ரல். இன் வந்து எல்லா மாதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், டிகேட். டிகேட்னா பீரியட் ஆஃப் 10 years அதை குறிக்கிற வார்த்தை தான் இது. தசாப்தம்னு தமிழில் சொல்லுவோம். There are many difficulties in the 1940s. இப்படி 1940ஸ்னு போடும்போது அப்பாஸ்ட்ரஃபியோ வேறு எதுவுமே போடக்கூடாது. Who was born in 90s are blessed. The music was great in the 90s. இந்த மாதிரி எழுதும்போது நம்ம இன் வந்து எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இயர். இயர் எழுதும்போதும் நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ணுவோம். த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1947. ஷீ வாஸ் born in 2014. ஹி வாஸ் இன் எ ஷிப் இன் 1950. இந்த மாதிரி இயர்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், செஞ்சுரி. செஞ்சுரின்னா 100 years, that you know already. This building was built in the 18th century. The city owned its liberty in the 15th century. அந்த மாதிரி செஞ்சுரிஸ் எழுதும்போது நம்ம அதுக்கு முன்னாடியும் இன் யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ஒன் நம்ம சீசனுக்கு முன்னால் இன் யூஸ் பண்ணுவோம். In winter, in summer, in spring, we go to hill station in summer. Is it too hot there in summer? The park looks very beautiful in spring. இந்த மாதிரி சீசனுக்கு முன்னாலையும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் அட் த வீக்கெண்ட், ஆன் த வீக்கெண்ட், ரெண்டுமே வந்து கரெக்டான வார்த்தை தான். ஒன்று வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இன்னொன்று வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ அட் தி வீக்கெண்ட், ஆன் த வீக்கெண்ட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பீரியட் ஆஃப் டைம், பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். ஷீ வில் ஜாயின் வித் யூ இன் 5 hours, 5 மணி நேரத்துக்குள்ள உங்களை மீட் பண்ணுவாங்க. ஐ வில் மீட் யூ இன் 3 days, 3 நாளைக்குள்ளே உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதே தான். ஹீ வில் பி ஹியர் இன் 2 hours. I will complete my project in 7 weeks. ஓகேவா? இந்த மாதிரி அந்த டைமிங் ஹவர்ஸாக இருக்கட்டும், டேஸாக இருக்கட்டும், வீக்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடியும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த டே. பார்ட் ஆஃப் த டேனா இன் தி மார்னிங், இன் தி ஆஃப்டர்நூன், இன் தி ஈவினிங், இந்த மாதிரி விஷயத்துக்காகவும் நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். I often get tired in the afternoon. I always read in the morning. On day, part of the day. அது என்ன on day part of the day? ஏற்கனவே part of the day பார்த்துட்டோம். What is this on day part of the day? on பக்கத்தில் எந்த டேவாக இருந்தாலும் சரி, சண்டே, மண்டே, டியூஸ்டே அது மாதிரி இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் பார்ட் ஆஃப் த டே எது வேணாலும் இருக்கலாம். அப்போயும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும். on day, part of the day, on Sunday night, on Monday night, on Tuesday night, அது மாதிரி. we will have an exam on Monday morning. இந்த இடத்துலலாம் நம்ம on யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் at the moment. I am so tired at the moment. இந்த செகண்ட் ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன், அந்த ரைட் நவ். ஓகேங்களா? I don't want to come with you at the moment. இந்த நிமிஷம் நான் கூட வர விரும்பலை. Likewise we used to speak, no? அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுவோம். Take and go at the moment. The house is being built at the moment. இந்த மாதிரி at the moment அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பிஃபோர், ஆஃப்டர், பை. இதையும் நம்ம ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். I always read a newspaper before 6 AM. 6 மணிக்கு உள்ள. பிஃபோர்னா 6 மணிக்கு உள்ள. நெக்ஸ்ட் ஒன் ஐ வில் கிவ் யூ ஆஃப்டர் 5 PM. நான் உனக்கு கொடுக்குறேன். வெதர் இட் இஸ் திங்ஸ் ஆர் வாட் எவர் இட் மே பி, 5 மணிக்கு மேலே. ஆஃப்டர் ஐ வில் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் பை 9 AM. பை 9 AM யூஸ் பண்ணும்போது 9 மணிக்கும் இருக்கலாம், 9 மணிக்கு உள்ளேயும் இருக்கலாம். சரியா? அதுக்காக தான் நம்ம பை யூஸ் பண்ணுறோம். You have to complete your homework by Monday. மண்டேக்குள்ளே நீங்கள் அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம அந்த பை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரம் அண்ட் டு. I lived in Chennai from 2012 to 2018. ஃப்ரம் டு போடும்போது கண்டிப்பாக பிகினிங் இயர் ஒன்று இருக்கணும், எண்ட் இயர் ஒன்று இருக்கணும். 2 வருஷத்துக்கு இடையில நடக்கிற விஷயத்துக்காக தான் நம்ம ஃப்ரம் this to from that அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? she was here from Monday to Friday. இந்த மாதிரி நம்ம வீக்கு, இயர் அதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். மந்த் அது கூட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் until. I was there in Salem until March. மார்ச் வரைக்கும் நாங்கள் இருந்தேன். I will be at school until 5 o'clock. 5 o'clock வரைக்கும் நாங்கள் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம அந்த untilங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் since. கவி has lived in கொளத்தூர் since 2020. 2020லேருந்து கவி இந்த கொளத்தூரில் இருக்கிறா. ஸோ சின்ஸுங்கிற வார்த்தை வந்து இன்னமும் ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது, முடியல. ஸோ அதுக்காக நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ ஹவ் நாட் சீன் ஹர் சின்ஸ் எஸ்டர்டே. நேத்திலேருந்து நான் இன்னும் அவளை பார்க்கல. வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ஸ் சைல்ட்ஹுட். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா? இன்னமும் கண்டினியூ தான் ஆகுது, முடியல. அதுக்காக நம்ம சின்ஸ் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார். ஃபார்ங்கிறது ஸ்பெசிஃபையிங் த அமௌண்ட் ஆஃப் டைம், ஹவு மச், ஹவு லாங் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக ஃபார் யூஸ் பண்ணுறோம்.
ஐ லிவ்ட் இன் சென்னை ஃபார் 7 years. 7 வருஷமாக நான் அங்கே இருந்தேன். லாஸ்ட் வீக் ஐ வாஸ் சிக் ஃபார் 2 days. 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை லாஸ்ட் வீக்கில். ஃபாருங்கிறது எவ்வளோ நாளா, எவ்வளோ டைமிங், ஹவு லாங் அதை தான் குறிக்குது. லாஸ்ட் இயர் ஷீ ட்ராவல்டு ஃபார் 5 weeks. 5 வாரமாக அவள் லாஸ்ட் இயர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா. ஒரு 5 வாரம் அவள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதே தான். ஓகேவா? அதுக்காக இந்த ஃபார் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ். இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஆனோ, இன்னோ, இட்டோ யூஸ் பண்ணக்கூடாத வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட், நெக்ஸ்ட், திஸ், எஸ்டர்டே, டுமாரோ, எவ்ரி, நெக்ஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், இது எதுலேயுமே நம்ம இன்னோ, ஆனோ, இட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ met மை பிரதர் லாஸ்ட் மந்த். பாருங்கள், இன், அண்ட், இட் எதுவுமே வரல. ஐ ஆம் கோயிங் டு கேரளா நெக்ஸ்ட் இயர். நான்சி வென்ட் டு த மூவி எஸ்டர்டே. ஷி வாஸ் ஸ்லெப்ட் திஸ் மார்னிங். ஷீ வில் மீட் மீ டுமாரோ. திஸ்க்கு பக்கத்துலேயும் வரல பாருங்கள். எவ்ரி சண்டே ஐ கோ ஃபார் வாக். அவர் எக்ஸாம் இஸ் நெக்ஸ்ட்டு மண்டே. இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்துக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா இது பிஃபோராக பார்த்தோம்ல எக்ஸப்ஷன்ஸ், இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் அடுத்தது கொடுத்துருக்குறேன். இதில் எதுலையுமே இன்னோ, ஆனோ, இட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே வியூவர்ஸ், அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.